உகண்டாவுக்கு டாலர்களை கடத்திய ராஜபக்சர்கள் புதிய அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்கும் மொட்டு. ராஜபக்சர்கள் திருடர்களானால் உடன் கைது செய்க. அனூர் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம், போலீசார் களமிறக்கம், கடும் பரபரப்பு. ஜனாதிபதி அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு, எடுக்கும் முடிவுகள் தொடர்பில் கடுமையாக அவதானிக்கும் குழுவினர். முன்னாள் எம்பிக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு, துப்பாக்கிகளை கொண்டு அமைச்சகத்துக்கு வர அழைப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் திருத்தம், பெரும் எதிர்பார்ப்பில் நாடு. ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள், பயன்படுத்தியவர்களின் பெயர் விவரம் வெளியானது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என சிபி விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணி அறிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டீசலுக்கு தட்டுப்பாடு, அனுரவை நோக்கி கேள்வி. ஸ்ரீதரன் மாவை மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் முக்கிய வழிகாட்டல். கிளிநொச்சி மதுபான சாலை விவகாரம், சிக்கினார் விக்னேஸ்வரன். அனுர அரசில் நியமனம் பெற்ற ஒரே வாரத்தில் ஓய்வு பெறும் நபர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி, எழுத்தூர் சந்திக்கருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக இடமாற்ற கோரி மக்கள் போராட்டம். தமிழ் கட்சிகள் இணைய விரும்பாவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியாக தனித்து களமிறங்குவோம், சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் 3 கேள்விகளுக்கு மாத்திரம் முழு மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள இலங்கை பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் முதல் போராட்டம் இதுவாகும். இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் போது முன்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட 3 கேள்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்பட்டது. பரீட்சையை மீண்டும் நடத்துவது 10 வயதையான பிள்ளைகளின் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உரமானியமும் கடற்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை இதுகுறித்து உரமானியம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது. எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் உண்மைத்தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருமளவான டாலர்களை கொள்ளையடித்து உகண்டாவுக்கு ராஜபக்சர்கள் கொண்டு சென்றார்கள் என தெரிவித்த அனுரகுமார தரப்பினர் தற்போது அது தொடர்பான உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்நாட்டில் அரசியல்வாதிகள் திருடர்கள், இந்நாட்டில் ஊழல்கள் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளன, இதனால் தான் இந்நாடு முன்னோக்கி செல்லாமல் பின்னடைவை சந்திக்கிறது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியானது தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தது. ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகளை நடத்தி நாடகமாடியோர் மீண்டும் அதே பணியினை செய்கிறார்கள். நாம் கூறுவது என்னவென்றால், அரசு தலைமையும் கிடைத்து அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் கிடைத்தும் மீண்டும் ஊடக நாடகத்தையே நடத்துகிறார்கள். ஏதேனும் ஒரு இடத்தில் திருட்டு இடம்பெற்றிருந்தால் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காமல் தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து போலீஸ் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகிறோம். ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று கடந்த காலங்களில் கூறியிருந்தீர்கள். 18 பில்லியன் டாலர்களை உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள். உடனடியாக இது குறித்து சாட்சிகளை தேடி விசாரணை குழு ஒன்றினை நியமித்து இவற்றை கண்டுபிடியுங்கள்.
ஏனென்றால் இந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள். இதனை கண்டுபிடிக்காமல் விட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணி தான் இருக்கும் என்று மக்கள் நினைப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையை கூறி ஊடக நாடகத்தை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் அது நாட்டுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நாடாளுமன்ற சேவைகள் பிரிவினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற சேவைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு, ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு, எரிபொருள் வசதி மற்றும் முத்திரைத்தாள் கட்டணம் என்பனவும் ரத்து செய்யப்படும். ஆனால் மதிவேல கவுன்சிலர் குடியிருப்பு வளாகத்தில் வழங்கப்பட்ட குடியிருப்புகளை மட்டும் பொதுத் தேர்தல் நடைபெறும் நாள் வரை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பொதுத் தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் முடிந்த மறுநாள் மீண்டும் தங்கள் அலுவலகங்களை ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதே நேரம் பெரும்பாலும் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்துக்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்குரிய வழக்கமான ஊழியர்களுக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்படாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதியால் அரசியலமைப்பின் 41(1) சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனது தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அவை வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி செயலகத்தில் அதிக வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாத காரணத்தால் இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றை இவ்வாறு காட்சிப்படுத்துவது நோக்கமல்ல என்றும் ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் வழங்கிய பணிப்புரையின் பிரகாரம் இந்த வாகனங்களை அவசர சேவைகளுக்காக விரைவில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சி.வி. விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடோ இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடப் போவதில்லை என்றும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடுவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலுக்கான தட்டுப்பாடு காணப்படுவதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருளுக்கான விலை மாற்றங்கள் நாளை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசல் இல்லாத நிலையே காணப்படுகிறது. இதனால் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் நிலத்தை பண்படுத்துவதற்கு உழவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. அதேவேளை போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு டீசல் இல்லாத காரணத்தால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் டீசல் 307 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான இன்றைய சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. எனினும் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. கூட்டம் நிறைவடைந்தவுடன் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனைவரும் விரைவில் அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் க.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களும் மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியானது. இலங்கை தமிழரசு கட்சி, இபிடிபி, டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது புதிதாக விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க பெண்ணொருவர் சிபாரசு கடிதத்தை கேட்டார். அதற்கான சிபாரசு கடிதத்தை வழங்கினேன். அவ்வளவுதான். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என விக்னேஸ்வரன் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது.
டிசம்பர் மாதம் ஓய்வு பெறவிருந்த அமைச்சின் செயலாளர் நாளைய தினம் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது ஓய்வு தொடர்பான ஆவணங்கள் ஓய்வூதியத்துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு டிசம்பரில் ஓய்வு பெற இருந்த அவர் கடந்த வாரம் பொறுப்பேற்றுக் கொண்டதால் புதிய அரசாங்கத்தால் அமைச்சக செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவரிடம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த போதும் தனிப்பட்ட விடயம் காரணமாக இன்று முதல் ஓய்வு பெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை சம்பந்தப்பட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சிலர் புகார் தெரிவித்ததால் அவர் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக இடமாற்றக் கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் என பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் புதிதாக திறக்கப்பட்ட குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம், இளைஞர் பயிற்சி நிலையம், காமன்ஸ் உட்பட பள்ளிவாசல் ஆகியவை காணப்படும் நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி குறித்த மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மாதம் குறித்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்ததோடு குறித்த மதுபான சாலையை திறக்க அனுமதிக்க வேண்டாம் என கோரி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றை கையளித்ததாகவும் தாங்கள் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையிலும் குறித்த மது விற்பனை நிலையம் கடந்த வாரம் திறக்கப்பட்டதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். பிரேதப்பட்டியுடன் குறித்த பகுதிக்கு வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த மது விற்பனை நிலையம் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மக்களுடன் கலந்துரையாடினார். எனினும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையினை அவர்கள் முன்வைத்திருந்தனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் தமிழரசு கட்சியின் பெயரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பை விடுத்திருந்தோம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற வழக்கொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அண்மையில் நமது தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அழைப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெயரிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருந்தோம். அதே கூட்டத்தில் அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் ஏற்கனவே தீர்மானம் மேற்கொண்டிருந்தோம். ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலம் இருப்பதால் அவர்களும் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துவதால் வெகு விரைவில் அன்று நாங்கள் நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அவற்றை கருத்தில் எடுத்து தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் என அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள், யுவதிகள், ஆற்றல் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுடன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களுக்கு வாய்ப்பு உகண்டாவுக்கு டாலர்களை கடத்திய ராஜபக்சர்கள் புதிய அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்கும் மொட்டு. ராஜபக்சர்கள் திருடர்களானால் உடன் கைது செய்க. அனூர் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் போராட்டம், போலீசார் களமிறக்கம், கடும் பரபரப்பு. ஜனாதிபதி அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு, எடுக்கும் முடிவுகள் தொடர்பில் கடுமையாக அவதானிக்கும் குழுவினர். முன்னாள் எம்பிக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு, துப்பாக்கிகளை கொண்டு அமைச்சகத்துக்கு வர அழைப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் திருத்தம், பெரும் எதிர்பார்ப்பில் நாடு. ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தியவர்களின் பெயர் விவரம் வெளியானது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணி அறிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டீசலுக்கு தட்டுப்பாடு, அனுரவை நோக்கி கேள்வி. ஸ்ரீதரன், மாவை மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் முக்கிய வழிகாட்டல். கிளிநொச்சி மதுபான சாலை விவகாரம், சிக்கினார் விக்னேஸ்வரன். அனுர அரசில் நியமனம் பெற்ற ஒரே வாரத்தில் ஓய்வு பெறும் நபர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக இடமாற்ற கோரி மக்கள் போராட்டம். தமிழ் கட்சிகள் இணைய விரும்பாவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியாக தனித்து களமிறங்குவோம். சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு.